நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 27. கீற்று நிலா முகில்களுக்குள் மறைந்தும் விளிம்பு காட்டியும் நகரை ஆக்கி அழித்து கொண்டிருந்த பின்னிரவில் முரசோ கொம்போ ஒலிக்காமல் ஓரிரு பந்தங்கள் மட்டுமே எரிந்த சிறை முற்றத்தில் 50 வில் வீரர்களை கொண்ட படை காத்திருந்தது. உள்ளிருந்து 7 புரூரவஸை கைப்பிணைத்து தள்ளி அழைத்து வந்தனர். அதுவரை இருளில் கிடந்த அவன் ஒளியை நோக்கி கண் கூசி முழங்கையால் முகம் மறைத்தான். ஒரு வீரன் என ஊக்க அவன் நடந்து அங்கே காத்து நின்ற சிறிய மூடு திரை தேரில் ஏறிக்கொண்டான். படைத்தலைவன் கை காட்ட படை ஒரு புறவி பிரிதொன்றை உந்தியது போல் அசைவு கொண்டு கிளம்பியது. நகர தெருக்களில் ஏறி கோட்டை முகப்பை கடந்து பெருஞ்சாலையில் ஓடி வடதிசை நோக்கி அகன்றது. அதன் ஓசை ஒரு கோபுரம் கற்களாக இடிந்து சரிவது போல ஒலித்து அழிந்தது. குடிமக்கள் எவரும் இல்லங்களை விட்டு வெளியே வரலாகாதென்ற ஆணை இருந்தமையால் நகர் முற்றிலும் ஒழிந்து கிடந்தது. பின்னிரவின் தூசுமன காற்று மட்டும் தெருக்களில் சுழித்து கொண்டிருந்தது. அங்காடி முகப்பில் அவிழ்த்து விடப்பட்ட அத்திரிகள் ஒலி கேட்டு செவி கூர்ந்து கனைத்தன. நாய்கள் எழுந்து குறைக்க தொடங்கின. காவல் மாடங்களில் கைகளை கட்டியபடி எழுந்து நின்று நோக்கிய வீரர்கள் படை சென்று மறைந்த புழுதி மனம் இருளில் எழ பெருமூச்சு விட்டனர். இல்லங்களின் இருண்ட அறைக்குள்ளெல்லாம் புறவை குளம்படிகளின் ஓசை பெருகி சுவர்களை அதிர வைத்து பின்பு ஓய்ந்தது. இருளுக்குள் சிறகடிக்கும் கலைந்த பறவைகளின் ஓசைகள் மட்டும் எஞ்சின. அங்காடி சதுக்கத்தில் காவல் பூதத்தின் காலருகே நின்றிருந்த பித்தன் ஒருவன் கைகளை வீசி உறக்க நகைத்தான். திண்ணையில் கம்பளி போர்த்து அமர்ந்திருந்த முதியவர் நீள் மூச்செறிந்து, "ஒருத்து வந்தூட்டும் ஊழ்வினை, பெரிதொன்றும் சொல்வதற்கில்லை" என்றார். இடைவழிக்கு அப்பால் மறு திண்ணையில் இருந்த இன்னொரு முதியவர், "பெருவாழ்வு, எனவே வீழ்ச்சியும் பெரிதே" என்றார். "ஆம், எண்ணுகையில் எளியோனாக வாழ்ந்து எளியோனாக இருப்பதே உகந்ததென்று தோன்றுகிறது" என்றார் முதல் முதியவர். "யானைக்கு புண் வந்து சீழ்கட்டுவதை பார்த்திருக்கிறீர்களா? படிக கோடாரியால் வெட்டி முழங்கை வரை உள்ளே விட்டு மருந்திடுவார்கள். பெருவலி கொண்டு அக்கரிய உடல் துடிப்பதை நெடுந்தொலைவிலேயே நின்று பார்க்க முடியும்." மறுமுதியவர் இருமி ஓய்ந்து இழுத்துச் சிரித்து, "எறும்புக்கும் யானைக்கும் இறப்பு ஒன்றேதான் போலும்" என்றார். மற்றவர் சொல்லெடுக்காமல் பெருமூச்சு மட்டும் விட்டார். அப்பால் எதிர்த்திண்ணையிலிருந்து ஒரு குரல், "ஆம், ஆற்றல் மிக்க விலங்குகள் நொந்து நாட்பட்டு சாய்கின்றன. எறும்புகள் நொடியில் 1000 என மறைகின்றன. ஊழுக்கும் கருணையுண்டு" என்றது. முதல் முதியவர், "எவர் துயரும் அதற்கு ஒரு பொருட்டல்ல. எல்லாமே குமிழிகள்தான் நதிக்கு. அதில் பெரிதென்ன சிறிதென்ன" என்றார். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வேட்டு எய்தி தருக்கி இழந்து ஏங்கி வாழும் அனைத்துக்கும் அப்பால் சென்று ஒரு வெறுமையின் முழுமையை காணும் கணமாக அமைந்தது அது. அதை சொல்லென ஆக்குவது மட்டுமே அதன் பேரெடையை தவிர்க்கும் வழி என்று தோன்றியது. ஆனால் பேசும் போதே அதன் பொருளின்மையை உணர்ந்து பெருமூச்சுடன் அமைதியானார்கள். கோட்டைக்கு அப்பால் குளம்படிகள் மறைந்ததும் வலி கொண்ட எருதின் ஒலியுடன் கதவுகள் மூடின. சக்கரத்தை சுழற்றிய பின், "இனி அவர் நகர் நுழைய முடியாதல்லவா?" என்று ஒரு வீரன் கேட்டான். "ஆம், விலக்கு அவர் முழு வாழ்வுக்கும் தான்" என்றான் இன்னொருவன். "ஒரு சிறு மைந்தனை இழப்பதற்கே அத்தனை துயரென்றால் இத்தனை பெரிய நகரை இழப்பது துயர்களின் மலை" என்றான் அவன். "அவருக்கு இனி வாழ்வில்லை" என்றான் ஓர் இளைஞன். "மானுடர் அவ்வாறல்ல. சென்ற இடத்தில் முற்றிலும் பொருந்தும் இயல்புடையவர்கள். சில நாட்களில் இந்நகரில் இருந்ததையே அவர் மறந்துவிடக்கூடும்" என்றார் மேலே நின்ற இன்னொரு முதியவர். "எப்படி மறக்க முடியும்? இந்நகர் ஒரு சிலந்தி வலை. இதை பின்னி இயக்கி இதுவென்று விரிந்து இதன் நடுவில் இருந்தார் அவர்" என்றது மேலும் உயரத்தில் ஒரு குரல். பெரிதொருவர், "இங்கு அவருக்கென எதுவும் எஞ்சி இருக்கவில்லை. மைந்தர் இனி அவர் மைந்தர் அல்ல. குடிகள் அவர் குடிகளும் அல்ல. இங்கிருந்து துயர் கொள்வதை விட அகன்று செல்வது உகந்தது" என்றார். அனைவரும் அதை உண்மை என உணர்ந்தமையால் மறுமொழி எழவில்லை. பல தருணங்களில் பிரிவென்பது சிறந்த அறுவை மருத்துவம். அழுகியதை கருகியதை வெட்டி வீசிவிட்டால் அப்புண் சில நாட்களிலேயே கருகும். "தோழரே, தொப்புள் கூட ஒரு புண் கருகிய வடுதான்" என அவரே தொடர்ந்தார். புலர் இவரே குருநகரியில் புரூரவஸை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தனர்.
அங்காடி அருகே சிறு குளத்தில் நீராடும் போது விடிவெள்ளி நோக்கி கை தொழுத பின், எங்கு செல்கிறார்கள் என்று தெரியுமா என்றார் ஒரு வணிகர். காட்டுக்கு என்றார் பெரிதொருவர். காடு ஊர் போலவே விரிந்து பறந்தது. காட்டில் எங்கே என்றார் இன்னொருவர். அதை அவர்தான் தெரிவு செய்ய வேண்டும், தன் திறனுக்கும் தேவைக்கும் ஏற்றபடி. தனிந்த குரலில், நாம் மீண்டும் அவரை பார்க்க போவதில்லையா என்று ஓர் இளைஞன் கேட்டான். பார்க்க கூடும், ஆனால் அவர் பிரிதொருவர் என்றாகி இருப்பார். பண்டு காட்டில் இருப்பது அவருக்கு உகந்ததாக இருந்தது. இக்குலம் அங்கிருந்துதான் கிளம்பி வந்தது என்று அவர் சொல்வதுண்டு என்றார் ஒருவர். அரண்மனை அனைத்து நான்களையும் எதிர்ப்புறி சுற்றி தளர்த்தி வைத்த யாழ் போல முற்றிலும் ஓசை அடங்கி இருந்தது. புரூரவசின் தேவியர் தங்கள் மஞ்சத்தரைகளுக்குள் அவிழ்ந்த குழலும் அழுது வீங்கிய முகமுமாக அமர்ந்திருந்தனர். படை வீரர்கள் வேல்களையும் வில்களையும் சாத்திவிட்டு அதன் அருகே சிறு குழுக்களாக அமர்ந்து தங்கள் எண்ணங்களுக்குள் மூழ்கியிருந்தனர். அமைச்சர்களின் அவையிலும் படைத்தலைவர்களின் கூடத்திலும் கூட சொல்லென ஏதும் எழவில்லை. அவ்வப்போது எழுந்த பேச்சுக்குரல்கள் கூட மிக தாழ்ந்த ஒலியிலேயே இருந்தன. அமைதி ஒவ்வொருவரையும் அச்சம் கொள்ளச் செய்து மந்தனம் பேச வைத்தது. மந்தனம் பேசும் தோறும் அனைத்து துளைகளும் செவிகள் போல் ஆயின. அனைத்து குமிழ்களும் முனைகளும் விழியொளி கொண்டன. தன் மஞ்சத்தரைக்கில் சாளரத்தினூடாக இருள் வெளியை பார்த்தபடி ஆயுஷ் கை கட்டி நின்றிருந்தான். குளிர் காற்றில் அவன் ஆடை எழுந்து பறந்தது. தொலைவில் வளைந்த வானில் தெரிந்த விண்மீன்களை நோக்கி கொண்டிருந்தான். விண்மீன்களை நோக்குகையில் மண் மீதுள்ள ஒவ்வொன்றும் எளிதென்றும் பொருளற்றதென்றும் தோன்றும் விந்தை என்ன என்று எண்ணிக்கொண்டான். பொருளற்றவையே அனைத்தும் என்று தோன்றுகையில் எழும் விடுதலை உணர்வை எண்ணிய போது வியப்பு எழுந்தது. இச்சிறு வாழ்க்கை என ஓடிக்கொண்டிருந்தது சித்தம். சிறு கூடொன்று கட்டி நான் நான் என்று தரிக்க நின்றிருக்கும் சிதல் எங்கோ எவரோ எதற்கோ நடந்து செல்லும் கால்களால் தட்டி சிதறடிக்கப்படுகிறது. சலிக்காது மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்புகின்றது. சிதல்கள் பெரிதொன்றை அறிந்தில்லாதவை. அது ஒன்றே தங்களுக்கு ஆணையிடப்பட்டிருப்பது போல் அவை கணம் சோராது செயலாற்றுகின்றன. அதனூடாக நிறைவடைகின்றன. அல்லது அவற்றுக்கும் நிறைவின்மை உண்டா? எண்ணி அந்த கூட்டை அள்ளிக்கொள்ள இயலாது சித்தம் பேதலிப்பதுண்டா? தன் எண்ணங்களை தாளாதவன் போல நீள் மூச்சு விட்டபடி அவன் அறைக்குள் நடந்தான். பீடத்தில் இருந்த தன் உடைவாளை எடுத்து அதன் உரையில் இருந்த சிற்பச் செதுக்குகளை வருடியபடி பொருளற்ற எண்ணங்களுக்குள் சென்று மீண்டும் பெரும் மூச்சு விட்டான். அதை வைத்துவிட்டு வந்து விண்மீன்களை நோக்கி நின்றிருந்தான். எவர் என்று நான் இருப்பேன் இக்குல நிறையில்? இது ஒரு அருமணி மாலை. வெறுங்கல் என்றிருந்தாலும் மணியொளி உண்டு. முண்டி புடைத்தெழுந்து ஒளி கொண்டு ஆவதொன்றும் இல்லை. இருத்தல் கடந்து செல்லுதலுக்கு அப்பால் எஞ்சுவதொன்றும் இல்லை. துயின்று கொண்டிருந்த ரயனுக்கும் விஜயனுக்கும் அருகே மஞ்சத்தில் ஒருவர் இருப்பை ஒருவர் உணர்ந்தபடி அமர்ந்திருந்தனர் ஸ்ருதாயுசும் சத்யாயுசும். நெடுநேரத்திற்கு பின் ஸ்ருதாயுஸ் உடல் அசைய ஒலி கொண்டு, காட்டுக்குள் புகுந்திருப்பார்கள் போலும் என்றான். சத்யாயுஸ் ஆம் என்று தலையசைத்தான். மீண்டும் ஒரு வினாவை அவன் கேட்க விரும்பினான். அதை சொல்லென ஆக்கினால் பிறகு அழித்தெழுத முடியாத கல்வெட்டாக ஆகிவிடும் என்று எண்ணி ஒதுக்கினான். குளிரென குத்தும் வலி என உயிரை வதைத்த அத்தருணத்தை கடக்க துடித்த உள்ளம் அதில் ஆழ்வதை விரும்பத் தொடங்கியது எப்போது என எண்ணிக்கொண்டான். அரசவை விட்டு தன் இரு மாணவர்கள் நிழலென தொடர இல்லம் வந்த அமைச்சர் பத்மர் தன் அறைக்குள் அமர்ந்து மைந்தனுக்குரிய ஆணைகளை 12 ஓலைகளிலாக பொறித்து பட்டு துணியில் சுற்றி வைத்தார். 16 வயதான சுதர்மன் நகருக்கு அப்பால் குருவாகினி என்னும் ஓடைக்கரையில் அமைந்திருந்த வேத கல்வி நிலையத்தில் இருந்து தேரில் அழைத்து வரப்பட்டிருந்தான். அவர் எழுதி கொண்டிருந்த போதுதான் அவன் வந்து வணங்கினான். நிமிர்ந்து நோக்கி அவனை சற்று நேரம் வெறித்த பின் நீராடி வரும்படி ஆணையிட்டார். ஈரக்குடுமையில் நீர் சொட்ட கைகளை கட்டிக்கொண்டு தன் அருகே நின்று அவனிடம் அச்சுவடைகளை கொடுத்தார். இவை ஆணைகள், நெறிகாட்டுதல்கள், அருஞ்சொற்றொடர்கள். மைந்தா, அறம் ஒன்றை தவிர பிரிதொன்றை இறையென்றும் கொடியென்றும் உறவென்றும் இலக்கென்றும் கொள்ளாதிருத்தல் உன் கடன், நலம் சூழ்க என்று வாழ்த்தினார். அவன் அவர் தாழ் தொட்டு சென்னி சூட தலையில் கைகளை வைத்து ஆம் அவ்வாறே ஆகுக என்றார். அவன் விழிநீரை இமையசைத்து உளரச் செய்தபடி பின்காலடி வைத்து அவர் முன்னிலை நீங்கினான். அவன் அன்னை அங்கே காத்திருந்தாள். அவன் தோளில் கை வைத்து அழக்கூடாது என்றாள்.
அவன் நிமிர்ந்து நோக்கினான். அவள் முகம் சிலை என்றிருந்தது. மர உரியை அணிந்து பிற அணிகள் ஏதுமின்றி வலக்கால் எடுத்து படி இறங்கி திண்ணைக்கு வந்து அங்கு எழுந்தமர்ந்திருந்த தன் தந்தையை அணுகி குனிந்து அவர் கால்களை தொட்டு சென்னி சூடினார் பத்மர். முன்னரே செல்கிறாய், மூதாதையர் எண்ணம் அதுவெனில் ஆகுக என்றார் கிழவர். தங்களுக்கு என் மைந்தன் இருக்கிறான் தந்தையே என்றார். ஆம், உனக்கு அவன் அளிக்கும் நீரும் எள்ளும் தேவையில்லை. வடக்கிருப்பவன் எங்குள அனைத்தையும் துறந்து செல்கிறான். 18 நாட்களில் உடல் விட்டு உயிர் அகலும் என்பார்கள். முதல் 6 நாட்கள் விழைவுகள், 2வது 6 நாட்கள் சினங்கள், 3வது 6 நாட்கள் பற்றுகள். அவை உனக்கு நிகழட்டும் என்றார் முதியவர். தங்கள் நற்சொல் திகழ்க என்றார் பத்மர். நம் குடியில் முன்னர் 3 மூதாதையர் வடக்கிருந்ததுண்டு. அவர்கள் சென்றமைந்த அவ்வொளிமிக்க உலகில் நீயும் சென்று அமைக, நலம் சூழ்க என்றார் முதியவர். அவர் முகத்தில் துயர் ஏதும் தெரியவில்லை. துயரற்ற புன்னகையுடன் அவரை தொழுது பத்மர் புறம் காட்டாது விலகி இருள் பரந்த தெருவில் இறங்கினார். அங்கே நின்றிருந்த அவருடைய மாணவர்கள் தொழுது உடன் வந்தனர். நகருக்கு வெளியே தெற்கு எல்லையில் அமைந்த கொற்றவை ஆலயத்தின் அருகே நின்றிருந்த தொன்மையான அரசமரத்தின் அடியில் அவருக்கென தர்பை இருக்கை விரிக்கப்பட்டிருந்தது. அவருடைய 2 மாணவர்கள் அங்கே காத்து நின்றிருந்தனர். நகர தெருவின் ஊடாக கைகளை கூப்பியபடி அவர் நடக்க, அவரை அழைக்க வந்திருந்த 2 மாணவர்கள் அவருக்கு பின் ஓசையின்றி நடந்தனர். அவர்களின் காலடி ஓசைகள் மந்தன சொற்கள் போல இருட்டுக்குள் ஒலித்தன. ஓர் ஆளுள்ளத்து எண்ணம் போல அவர்கள் செல்வதாக அவருடைய மாணவர்களில் ஒருவன் எண்ணிக்கொண்டான். நகரின் முழு வாழ்வையே மாற்றி அமைக்கும் நிகழ்வுகள் நடந்த அந்த இரவில் குடிமக்கள் எவரும் எதையும் அறியலாகாதென்று சொல்லப்பட்டிருந்தது. உடலுக்குள் நெஞ்சும் வயிறும் மூச்சுப்பையும் இயங்குவது போல் அவர்கள் அறியாது அவை நிகழ்ந்து கொண்டிருந்தன என அவனுக்கு தோன்றியது. அத்தருணம் பின்னர் தன்னால் கூர்ந்து நினைவுற்று மீண்டும் மீண்டும் சொல்லப்பட போவதென்பதை உணர்ந்தமையின் கிளர்ச்சியால் அவன் உடல் அடிக்கடி விதிர்த்து கொண்டிருந்தது. கூடவே பெண்ணம் பெரிய நிகழ்வுகள் அத்தனை எளிதாகவும் இயல்பாகவும் தான் நிகழுமா என அவன் உள்ளம் வியந்து கொண்டது. இருளுக்குள் நடந்து சென்று தன் வடக்கிருத்தலுக்கான இடத்தை அடைந்த பத்மர் கொற்றவை ஆலயத்தை அணுகி கொலை விழியும் கோட்டெயிரும் ஈரன் கைகளில் படைக்கலங்களுமாக நின்ற அன்னையை வணங்கி அவ்வாலயத்தை மும்முறை வலம் வந்தார். அரச மரத்தடியே வந்தடைந்ததும் அவர் ஒரு மாணவனை நோக்க அவன் மெல்ல தலையசைத்து உரிய நற்பொழுது அணுகிவிட்டது என்று உணர்த்தினான். கை கூப்பியபடி அவர் அரச மரத்தடி மேடை மேல் ஏறி தர்பை புல் இருக்கை மேல் கால் மடித்தமர்ந்தார். முழு விடுகை முத்திரையில் வலக்கையை மலர்த்தி அதன் மேல் இடக்கையை வைத்தார். கண்களை மூடி தன் நெஞ்சத்து ஆழத்தின் அதிர்வில் சித்தம் நாட்டி அமர்ந்தார். 4 மாணவர்களும் அவரையே நோக்கி நின்றனர். அவரது மூச்சு சீராக எழுவதையும் உடல் இயல்பாக தளர்நிலை கொள்வதையும் கண்டதும் மெல்ல பின்னடைந்து அங்கிருந்த உதிரிப்பாறைகளில் அமர்ந்தனர். அப்போதுதான் நகருக்குள் புறவி குளம்போசைகள் எழுந்து அகல்வதை அவர்கள் கேட்டனர். திரும்பி ஒருவரை ஒருவர் நோக்கினர். ஓசை முற்றடங்கிய போது 4வரும் ஒருங்கே பெரும் மூச்சு விட்டனர். புரூரவஸை அவனது படை வீரர்கள் காட்டின் எல்லையென அமைந்த திரிகூடம் என்னும் 3 மலைப்பாறைகளின் அடிவாரம் வரை கொண்டு வந்து இறக்கிவிட்டனர். அவன் கைகளை கட்டியிருந்த பட்டு துணியை அகற்றிய பின் படைத்தலைவன் செல்க என்று முகம் நோக்காது ஆணையிட்டான். இடறிய காலடிகளுடன் களைப்பில் விழிகள் மங்கி காட்சிகள் நீர்ப்பாவை என அலையடிக்க அவன் நடந்தான். இமைகளை அடித்து திறந்து நோக்கினான். மெல்ல தெளிந்த காட்டு முகப்பில் விழுந்து பெருகிய பின்காலையின் வெண்ணிற ஒளி அனைத்தையும் வெளிரச் செய்திருந்தது. முந்தைய நாள் மழை பெய்திருந்த ஈரமண்ணிலிருந்து நீராவி எழுந்து மூச்சடைக்க வைத்தது. காட்டிலிருந்து எழுந்த பறவை குரல்கள் செவியின் நுண் செவ்வை அதிர வைக்கும் அளவுக்கு உரக்க ஒலித்தன. அவனுக்கு வாழ்த்தோ வணக்கமோ உரைக்காமல் படை வீரர்கள் தங்கள் புறவிகளில் ஏறிக்கொண்டனர். தேர் திரும்பும் சகட ஒலி கேட்டது. விழப்போன புரூரவஸ் கால்களை ஊன்றி நின்று சிறிய மரம் ஒன்றை பற்றி கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். கால் கீழ் மண் பரப்பு காற்று திரையென நெளிந்து புகையென்றாகி அடியிலையில் அவனை வீழ்த்தி கொண்டே இருந்தது. மூச்சிறைக்க உடல் வியர்வையில் நனைந்து காட்டிலிருந்து வந்த காற்றில் குளிர் கொள்ள அவன் மெல்ல நிலை மீண்ட போது தனக்கு பின் அச்சிறுபடை நின்றிருப்பதாகவே உள்ளம் உணர்ந்தது. திரும்பி நோக்கிய போது நெடுந்தொலைவில் குளம்புகள் எழுப்பிய புழுதி முகில் கீற்றென கரைவதை கண்டான். புல்பரப்பில் அப்படை வந்து சென்ற தடம் எஞ்சி இருந்தது.
ஒரு மழையில் அது முற்றிலும் அழியும். பின் அவன் அங்கு வந்ததற்கு சான்று இருக்காது. அங்கிருந்து அவன் மீண்டு சென்றால் அவன் புரூரவஸ் என்பதற்கும் சான்றிருக்காது. அக்கணம் வரை அவனில் நிறைந்திருந்த ஏதோ ஒன்று ஒரு கணத்தில் முழு எடையையும் அகற்றி வெறும் நுரையென புகையென ஆயிற்று. அவன் முதலில் உணர்ந்தது ஒரு வகை உவகையை. அது விடுதலை உணர்வு என்று அறிந்தான். அதன் பின்னரே அது எதிலிருந்து என தெளிந்தான். உணவறையிலிருந்து முதலில் இழுத்துச் செல்லப்பட்ட போது எழுந்த முதல் அதிர்ச்சி, அது விலகிய போது எழுந்த துயர், பின்பு ஊறி எழுந்து நிறைந்த கசப்பு, அனைத்தும் அகன்ற பின் எஞ்சியது அது. அதை ஓர் உணர்வென்றே அவன் எண்ணவில்லை. நெஞ்சம் என்னும் பட்டு துணி மேல் வைக்கப்பட்ட பெரும் பாறை, சொல்லென்றாகாத ஒன்று. எஞ்சிய வாழ்நாள் முழுக்க அதை சுமந்தலைய போகிறோம் என்றே எண்ணி இருந்தான். உண்மையில் நகர் நீங்குகையில் இனி இப்பேரடையும் நானும் மட்டும்தானா என்று எண்ணியே உளம் பதைத்தான். அது அப்படி விலகும் என்று எண்ணி இருக்கவே இல்லை. கைகளை விரித்தபடி காடு நோக்கி ஓட வேண்டும் போல் இருந்தது. இயல்பான தன்னுணர்வால் அவ்வெண்ணத்தை அடக்கியதுமே ஏன் அடக்க வேண்டும் இனி என்ற எண்ணம் வந்தது. இனி எத்தளையும் இல்லை, எந்த பார்வைக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை. அரசன் சொற்களினும் சரடுகளால் நாற்புறமும் இழுத்து கட்டப்பட்டவன். முந்தையோர் சொன்ன சொற்கள், சூழ்ந்திருப்போர் சொல்லும் சொற்கள், நாளை நாவிலும் நூலிலும் வாழப்போகும் சொற்கள். இது சொல்லின்மை வாழும் காடு, பொருளேற்றப்படாத மரங்களின் புதர்களின் விலங்குகளின் வாழ்வு பரப்பு. முற்றிலும் விடுதலை அடைந்திருக்கிறோம் என்று மீள மீள சொல்லி தனக்கே அவ்வுணர்வை ஊட்டி கொண்டான். அவன் உள் அதை அறிந்ததுமே இரு கைகளையும் விரித்து உறக்க கூவியபடி துள்ளி குதித்தான். சுழன்று சுழன்று கூச்சலிட்டு தடுமாறி விழுந்தான். இரு கைகளாலும் நிலத்தை ஓங்கி அரைந்து கூச்சலிட்டான். அவ்வோசை செவியில் எழ உள்ளிருந்து மீண்டும் மீண்டும் கூச்சல்கள் கிளம்பி வந்தன. சொல்லற்ற பொருளற்ற வெற்றொலிகள், விலங்கு நிகர் கூவல்கள், பிளிரல்கள், அமரல்கள், அலறல்கள். இரு கைகளாலும் தோள்களையும் மரங்களையும் அரைந்தான். நெஞ்சும் முகமும் நிலம்பட விழுந்து புல் பரவிய தரையில் முகத்தை உரசி கொண்டான். புரண்டு புரண்டு எழுந்தமர்ந்து மீண்டும் கூச்சலிட்டான். பாய்ந்து காட்டுக்குள் ஓடி சுற்றி வந்தான். ஒவ்வொரு மரத்தையாக தழுவினான். துள்ளி கிளைகளை பற்றி குதித்து உலுக்கினான். சிரிப்பும் அழுகையும் ஓய்ந்தபோது தெய்வங்களுக்குரிய முகத்துடன் ஒரு சால மரத்தின் அடியில் தலைக்கு கை வைத்து மல்லாந்து படுத்திருந்தான். அவன் முகம் கிளைகளினூடாக வந்த ஒளி விழுந்து பொற்தழல் சூடியது. மெல்லிய நிழலாட்டம் ஒன்றை இமைகளுக்குள் உணர்ந்து அது எதுவென்று செவி கூர்ந்தான். ஊனுண்ணியா, பன்றியா, களிரல்ல, எருதும் அல்ல. பின்பு விழி திறக்காமலேயே அப்பெருங்குரங்கை அவன் கண்டான். மெல்ல எழுந்து அமர்ந்த போது சற்று மஞ்சாமல் அவன் அருகே முகம் நோக்கி அது அமர்ந்திருந்தது. ரீச் என்ற ஒலி எழுப்பி பற்களை காட்டியது. அவன் ஆம் என்றான். ரீச் என்ற ஒலி எழுப்பி அது காட்டை காட்டியது. காட்டுக்கென்று வந்துவிட்டேன், உங்களுடன் இருக்க போகிறேன் என்றான். இரு விழிகளும் ஒன்றையொன்று தொட்டு கொண்டன. அக்குரங்கை பலமுறை பார்த்திருப்பது போல் அவன் உணர்ந்தான். ஒரு மெல்லிய திடுக்கிடலுடன் ஏதோ ஒரு கனவில் குரங்குகளுடன் கிளை தாவி கூச்சலிட்டதை நினைவு கூர்ந்தான். அப்போது அது உடன் இருந்தது. நெடுங்காலத்துக்கு முன்பு அல்லது நெடுங்காலத்துக்கு பின்பா? அவனும் ஒரு பேருடல் குரங்காக இருந்தான். அவன் அதன் விழிகளை நோக்கி பீமன், என் பெயர் பீமன் என்றான். அது மெல்ல அருகே வந்து சுட்டு விரலால் அவன் மூக்கை தொட்டது. பின்பு பற்களை காட்டியபடி குனிந்து அவன் முகவாயை தன் உதடுகளால் தொட்டது. அதற்கு பின்னால் மேலும் குரங்குகள் எழுந்து வந்தன. அவன் எழுந்து அவற்றை நோக்கி சென்றான். ஒரு குரங்கு எழுந்து அவன் கைகளை பற்றி கொண்டது. முதலில் அவனை சந்தித்த குரங்கு வருக என்றது. ஆம், இனி உங்களுடன் தான் என்று அவன் சொன்ன முதல் கணமே அது சொன்ன மொழி எப்படி தனக்கு புரிந்ததென்று திடுக்கிட்டான். அது விழிகளை சந்தித்து இனி நாம் பேசிக்கொள்ள முடியும் என்றது. புரூரவஸ் தன் நெஞ்சொலிக்கும் ஓசையை கேட்டான். இத்தனை எளிதாகவா என்றான். மிக மிக எளிது, ஒரு மெல்லிய கோடு மட்டுமே தாண்டப்பட வேண்டியது என்றது அக்குரங்கு. மாமலர் 27வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.